Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, 7 days a week. Every hour, every minute, every second, you know, night after night, I'll be loving you right 7. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரிடா, ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. நானும் பிஸி ஆகிட்டேன் அண்ட் டைகரும் பிஸி ஆகிட்டாங்க. ஸோ வீடியோ போட முடியல. ரொம்ப 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 சாரி. இனிமேல் கரெக்டாக வீடியோ வரும். இன்றைக்கி நம்ம வாஃபர் லவ்வோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போம்னா ஜேகே சமாதானப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஜிமின் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஜிமின் கிட்ட வந்து, என்ன ஜிமின், கண்ணோட ஓனர் யார்டா அது? ஷேடோ மாஸ்டர். அவனை பிடிக்கிறதுக்கு நான் பேசாமல் போய் மைக்கேல் ஜாக்சனோட பேயே பிடிச்சிட்டு வந்துடுவேன். அவனெலாம் பிடிக்கிறது சான்ஸே இல்லை. அவனை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. அப்படியே பார்த்துருந்தாலும் பார்த்த எஃப்எல்லுமே உயிரோட வந்துருக்கு. அவனெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஜிவின் சொல்கிறாரு. ஜிவின் சொன்ன இன்ஃபர்மேஷன் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிமின், ஜங்குக் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஜங்குக் கிட்ட போகிறாரு. பேபி என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, 3 இயர்ஸில் அவனுக்கு காம்படிஷனே இல்லாத இடத்துக்கு போயிட்டான். அவனுக்கு நம்பிக்கையான கொஞ்சம் பேரை தவிர வேறு யாருமே பார்த்துட்டு உயிரோடு திரும்பி போனதே இல்லை. ஜங்குக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. பொட்டி அதை நோட் பண்ணிவிட்டு, குக்கி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக், இல்லை ஐம் ஃபைன். தெரியும் ஜங்குக் செம்மையாக பயந்துருக்காரு. பட் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்க வேணான்னு விட்டுடுறாரு. ஓகே பேபி, நான் இருக்கேன், இதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எப்படி பிடிப்பீங்க, யாரும் பார்த்ததில்லைன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜெமின், அவனோட ரீசன்ட் மிஷன்ஸை ட்ரேஸ் பண்ண ஏதாச்சும் க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் எப்படி? அவனுக்கு நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது ஜங்குக். அவனோட நெட்ஒர்க்குள்ளே இருக்கவங்கள வச்சு அவனை பிடிச்சிடலாம். பட் அவங்க அவனை பற்றி சொல்லுவாங்களான்றது தான் டவுட். அது மட்டும் இல்லாமல் அவனோட சர்க்கிளில் இருக்கவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்படியா? எனக்கு ஒருத்தனை தெரியும். இப்போ ஜங்குக், யார் அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்காக ஒரு மிஷன் பண்ண ஒருத்தன். நான் ஒரு தடவை அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அவனுக்கு இன்னும் சொல்ல மாட்டான்னு நம்புகிறேன். இப்போ ஜிமின் கேட்குறாரு, யார்டா அது? அப்போ எனக்கு ஞாபகம் இருக்காடா, ஹைஜின். அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆர்எம்ஐ பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜிமின் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. டேகுக் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஜங்குக் கேட்குறாரு, ஹைஜீன் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும்னு நம்புறீங்களா அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக கிடைக்கிற ஒவ்வொரு லீடும் முக்கியம் குக்கி. அப்போ ஜங்குக் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. அதுக்கு மேலே அவர் எதுவும் கேட்கல. வீட்டுக்கு வந்து ஜங்குக் நேராக கிச்சன் போயிட்டு 2 பேருக்கும் குக் பண்ணுறாரு. சாப்பிட்ட அப்புறம் டேக்கு மில்க் கொடுக்குறாரு. குடிச்சிட்டு சீக்கிரமாகவே தூங்கிடுறாரு. அவர் ரொம்பவே டயர்டாக இருப்பார். ஆனால் ஜங்குக்கு தான் தூக்கமே வரலை. ஏர்லி மார்னிங் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் பக்கத்தில் இல்லை. திருப்பி பார்க்குறாரு. ஜங்குக் அங்கே இருக்க விண்டோ கிட்ட நின்று வெளியில் பார்த்துட்ருக்காரு. எழுந்து ஜேகே கிட்டே போயிட்டு அவர் பேக் ஹக் பண்ணிவிட்டு, பேபி என்ன சீக்கிரமாக எழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே இல்லைன்னு ஹெட்டை ஷேக் பண்ணுறாரு.
அப்படியே ஜங்குக்கு அவர் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறாரு. ஐஸ் ஒரு மாதிரி டயர்டாக லைட்டாக ரெட்டிஷாக இருக்குது. நைட் ஃபுல்லாக தூங்கலை நீ அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக் எதுவுமே சொல்லலாட்டி அவங்களோட ஐஸே பார்த்துட்ருக்காரு. அவரோட கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அவரோட தம்பால் ஜங்குக்கோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு சாஃப்டாக ஜேக்கியோட செக்ஸ் ரப் பண்ணிவிட்டு டூ ஏர்லி ஸ்வீட் ஹார்ட் போய் தூங்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகிறாரு. பெட்டில் படுத்துட்டு அவரோட செஸ்டில் ஜங்குக்கை படுக்க வைக்கிறாரு. ஜங்குக்கு ஒரு ஏரை அப்படியே கோதி விட்டுட்டு இருக்காரு. ஜங்குக்கு நல்லா இருக்கு. அவர் அப்படியே தூங்கிடுறாரு. கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன், கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன், ஆயிரம் தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன் நானே நானே. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே அப்படியே அவரும் தூங்கிடுறாரு. இப்போ ஜிமின், ஜங்குக் அண்ட் டேயாங் 3 பேருமே ஹைஜீனை மீட் பண்ண போகிறாங்க. அங்கே போனதும் டேக்கு செம்மையாக கோவம் வருது. அவரோட ஹேண்டை பஞ்ச் பண்ண போகிற மாதிரி ஃபீஸ் பண்ணிகிட்ருக்காரு. டேமிட், ஆல்மோஸ்ட் அவனை பிடிச்சி வச்சுன்னு நினச்சோம் ஷிட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடந்திருக்கும்னா ஹைஜீன் அண்ட் அவங்களோட ஆளுங்களை யாரும் கொண்டிருப்பாங்க. இருந்து ஒரு வழியும் போச்சுன்னு செம்ம கோடில் இருக்காரு. பட் ஜங்குக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஜங்குக் பக்கத்தில் போய் எனக்கு புரியுது அவங்க கோலம், பட் எனக்கு இது மார்னிங் மாதிரி இருக்கு. ஐ திங்க் வி ஷுட் ஸ்டாப். திரும்பி ஜங்குக்கு செம்மையாக மறைச்சிட்டு இந்த ஜங்குக்கு விளையாட்றியா, ஆரம் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இப்போ எதுவும் ஆகலை, பட் திரும்பவும் அவனை எதுவும் பண்ண வர மாட்டாங்கன்னு என்ன நம்பிக்கை, என்ன நடந்தாலும் சரி அவனை கண்டுபிடிப்பேன். இப்போ ஜங்குக் உனக்கு புரியலையா, அவன் வார்ன் பண்ணியிருக்கான், நம்ம ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் யாருன்னு நினச்சாலே பயமாக இருக்கு, உனக்கு புரியுதா இல்லையா? ஜங்குக் உனக்கு தான் புரியலை, என்னால் அவனை தேடுறதை ஸ்டாப் பண்ண முடியாது, அவன் யாருன்னு தெரியாத வரைக்கும் ஆரம்புக்கு டேஞ்சர், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை கொல்லாமல் விட மாட்டேன். இப்போ ஜங்குக் என்னை பற்றி யோசிச்சாட்டி உனக்கு ஏதாச்சும் ஆனால் நான் என்ன பண்ணுறது, உனக்கு ஆரம் முக்கியம், எனக்கு நீ முக்கியம். ஜங்குக் சொல்லும்போது அவரோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. புரியுது ஜங்குக் டேக்காவெல்லாம் பயப்படுறாருன்னு. ஜங்குக்கோட செக்ஸை கட் பண்ணிவிட்டு உன்னோட பயம் எனக்கு புரியுது பேபி, எனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத, எனக்கு பயமாக இருக்கு, நீ இல்லாமல் எனக்கு எதுவும் ஆகாது, ப்ராமிஸ். ஜங்குக்கு என்ன சொல்லி டேக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு டேயை சேஃபாக பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு டே சொன்னதுக்கு ஓகேன்ற மாதிரி ஹிட் நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எந்த லீடுமே கிடைக்கல, அப்படியே கிடைச்சாலும் எல்லாமே டீட்டெயில். டே ஜிமின் ஏதாச்சும் ஒரு லீட் இருக்கும்டா, எதையாச்சும் மிஸ் பண்ணுறோமா இல்லை கிடைக்கிற லீடெல்லாம் யாராவது வேணும்? ஐயோ ஜிமின் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஜிமின் என்னோட பழைய டீலிங்ஸில் ஏதாச்சும் லீட் கிடைக்கான்னு பார்க்கணும், அது என்னன்னு பாரு ஜிமின். ஜிமின் ஜங்குக்கு இது சொல்லாத, ஏண்டா ஜங்குக்கு சந்தேகப்பட்டியா? பட்டியா ஜிமின், அவனையா, அவன் என்னோட பேபிடா, நான் சொல்ல வேணான்னு சொன்னதுக்கு ரீசன் நான் பயப்படுறான், தான் நைட்டில் சரியாக தூங்க மாட்டேன்றான்டா, சரியாக சாப்பிட மாட்டேன்றான், அவன் அவனாகவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கான், எனக்கு பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவன் வந்து ஹாப்பியாக அந்த ஜங்குக்கு இல்லை, நம்ம பிரச்சனையில் அவனை கஷ்டப்படுத்துகிறோன்னு தோணுது. ஜிமின் யோசிச்சுட்டு சரிடா எதுவும் சொல்லலை, ஆனால் அவன் கேட்டா ஏதாச்சும் சொல்லிக்கிறேன், என்கிட்ட கேளுன்னு சொல்லு, நீ எதுவும் சொல்லாத, அப்படியே ஏதாச்சும் அவன் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாலும் லீடு இருக்குது அப்படி மாதிரி ஏதாச்சும் சொல்லு, எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமின் சரின்ட்டு போயிடுறாரு. அப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின்
டேம் எந்த லீடுமே கிடைக்கலையேடா. இவனோட எல்லா இதுவுமே க்ளீனாக இருக்குதா. இல்லை ஜெவன், எனக்கு நம்ம கண்டுபிடிக்க யாரோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கு. என்னடா சொல்கிறேன் தெரியலடா, எனக்கு ஒரு மாதிரி ஏதோ தப்பாக இருக்கு. அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இதையும் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் ஜிம்னோட வெளியே போயிருக்காரு. இப்போ டீக்கு ஆரம்பிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஆரம் டேம் 30 மினிட்ஸில் நீ பேஸ்மெண்ட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. டேக்கு ஏதோ நடக்க போகுது. ஆரம் ரொம்ப கோவமாக இருக்காருன்னு தெரியுது. பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்குறாரு. ஆரம் ரொம்ப கோவமாக அங்கே இருக்க சேரில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஆரம் கிட்ட போய், ஆரம் ஏதாவது க்ளூ கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. அது எல்லாரும் கிடைக்கல. ஆரம் ரொம்ப சத்தமாக சிரிச்சுட்டு, நான் உன்னை நம்புறேன்டா, என்னோட பிரதருக்கும் மேலே நான் எப்பவும் நம்புறேன், உண்மையை சொல்லு. என்ன ஆரம், என்ன சந்தேகப்பட்சியா? உன் வீட்டில் இருக்க ஐபி அட்ரஸில் இருந்து more than 25 இமெயில்ஸ் போயிருக்கு. ஆரம் சொன்னது கேட்டுட்டு மறுக்கலை. அப்படியே கீழே பார்க்குறாரு. ஆரம் ஏதாச்சும் பேசிட்டே, நான் உனக்கு துரோகம் பண்ணலை ஆரம், அவ்வளோதான் என்னன்னு சொல்ல முடியும். அப்போ யாருன்னு உனக்கு தெரியும். உன் வீட்டில் இருக்க பேசிய நீ ஜிம் தவிர வேறு யாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. நீ இல்லைன்னா ஜிம் எதுவுமே பேச மாட்டேன்றாரு. அப்போ ஆரம் ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இல்லைன்ற மாதிரி தலையாடுறாரு. நீ அவன் இல்லைன்னா அப்போ நீ தான் அப்படின்றாரு. அப்போ எதுவுமே சொல்லலை. அப்படியே கீழே பார்த்துட்டே இருக்காரு. உனக்கு தெரியும் நான் எப்படி உண்மையை வர வைப்பேன், என்னை அந்த மெத்தட் யூஸ் பண்ண வைக்காது. அப்போவும் சைலண்டாகவே இருக்காரு. ஆரம் ரொம்ப நேரமாக கேட்டு பார்க்குறாரு. சைலண்டாகவே இருக்காரு. அப்போது டேயோ ஆரம் கனவுல கூட இப்படி கிட்ட ஆரம் இப்படி கேட்க வரும்னு நினச்சி கூட பார்க்காத ஒரு விதத்தில் ஆரம் கேட்குறாரு. 2 hours அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்போது திருப்பியும் கேட்குறாரு. இவ்வளோ அடி வாங்கியும் இவ்வளோ காயப்பட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேன்ற, நீ யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணுற, இல்லை நீயா, எனக்கு 2ல் ஒரு பதில் சொல்லு. அப்போவும் சைலண்டாகவே இருக்காரு. ஆரம் என்னோட பேஷன்ஸை ரொம்ப டெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளோ பொறுமையாக இருக்க ஆளே இல்லை. அப்போ நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. உன் வீட்டில் இருந்து போயிருக்கடா, நீ எப்படி தெரியாதுன்னு சொல்லுவேன். ஒன்று நீ இல்லை ஜிம், 2 பேரில் ஒருத்தர் தான். இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா நான் ஜிம்மை கூட்டிகிட்டு வந்து இதே மாதிரி விசாரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. பட் எல்லாரும் அவனுக்கு எதுவும் தெரியாது, நான் தான் அப்படின்றாரு. ஆரம் ஷாக்காட்டியே பார்க்குறாரு. நீயா? ஆமாம் ஆரம், நான் தான் அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்றாரு. நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்ருக்கும்போதே பேஸ்மெண்ட்டோட கதை யாரும் வேகம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ திரும்பி யாருன்னு பார்த்தா ஜங்குக் பின்னாடியே ஜிம்னு வருவார். அப்போது ஆரம்பிக்கிட்ட வந்து, என்ன ஆரம் அவருக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரியும் யார் பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. பட்டியா ஜிம்மன் இங்கே எதுக்கிட்ட அவனை கூட்டிகிட்டு வந்த, இங்கேருந்து கூட்டிகிட்டு போ ஜங்குக், இங்கேருந்து போ, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆரம்பம் அவன் சொல்கிற எத்தையுமே நம்பாதா, அவன் என்னை காப்பாற்றணுன்னு போய் சொல்கிறான், அவன் சொல்கிற எத்தையுமே நம்பாதா, ஜிம்மன் அவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு செம்மையாக கத்திட்ருக்காரு. அப்போது ஜிம்மன் ஜங்கு கிட்ட வந்து, ஜங்கு வா போகலாம் வா அப்படின்னு சொல்லி காயப்பிடிச்சி இருக்கிறாரு. அப்போ ஆரம் ஜிம்மனை ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை ஜிம்மன் சொல்லு ஓகே யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஜங்கு கிட்ட கேட்குறாரு. அப்போ தெரியும், எனக்கு தெரியும் யாருன்னு, எனக்கு தெரியும், அவர் விட்டுருங்க, அவருக்கு எதுவும் தெரியாது, நீ யாருன்னு சொல்லு நானும் விட்டுறேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அப்போ ஜங்குக் நான் தான். அப்போ ஆரம் நீ
பாரு ஜங்குக், எனக்கு விளையாடுற டைம் இல்லை, நீ அவனை காப்பாற்றுன்றதுக்காக போய் சொல்கிறேன்னா இப்போவே இங்கேருந்து போயிடு அப்படின்னு. அப்போது ஜங்குக், இல்லை இல்லை நான் போய் சொல்லலை, நான் தான், எல்லாமே நான் தான். ஹைஜீனை பற்றி சொன்னது, இமெயில் அனுப்பினது எல்லாமே நான் தான், டேக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜங்குக் அப்படி சொல்கிறாரு. பட்டி ஆரம் அவன் சொல்கிற எதையுமே நம்பாத, அவன் என்னை காப்பாற்றணும்னு போய் சொல்கிற எதையுமே நம்பாத. அப்போ ஆரம் திரும்பிட்டே பார்த்துட்டு அமைதியாகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாரு. ஏன் இதுக்கு இப்படி பண்ண, ஏன்னு சொல்லு, எனக்கு தெரியணும், ஏன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜங்குக் எதுவுமே பேசலை. ஜங்குக், உன்னை யார் அனுப்புனது? நான் தான் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஸோ நீயா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. யாருக்காக நீ வேலை பார்க்குற? உண்மையை சொல், நீங்கள் வந்ததுக்கப்புறம் உன்னை யாராச்சும் பிளாக்மெயில் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாரு. பட் ஜங்குக் எதையுமே சொல்லலை. வாய் அப்படியே க்ளோஸ் பண்ணி மாதிரி அழுத்துட்டே இருக்காரு. டேயாங்க பார்த்துட்டு. அப்போது டேயாங் ஜங்குக்கை பார்த்து, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரம் திரும்பி டேயா பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நான் அவனை போயிடுவேன்னு நினைக்கிறேன். டீக்கு ஒரு மாதிரி பயமாகுது. டீக்கு நல்லா தெரியும் ஆரம்பை பற்றி. ஆரம் வேறு ஆரம், அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் இன்னசென்ட், அவன் விட்டு. அப்போது ஆரம், இன்னசென்ட்டா? டேய், என்ன கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான்டா, அவன் இன்னசென்ட்ன்றா? இல்லை ஆரம், அவன் சொல்கிற எதையுமே நம்பாத, அவன் என்ன காப்பாற்றினதுக்காக போய் சொல்கிறான், அவனை நம்பாத, அவன் சொல்கிற எதையுமே நம்பாத. சின்ன ப்ளீஸ் அவன் இங்கே கூட்டிகிட்டு போடா. அப்போ ஜங்கு, இல்லட்டே இல்லை, நீ இல்லை, அவனுக்கு எதுவும் தெரியாது, நீ சும்மா இரு. இல்லை ஆரம், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன். டேக்கு எதுவுமே தெரியாது, ஒரு விட்ரு ப்ளீஸ், ஒரு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்ருக்காரு. அப்போது ஆரம், நான் விட்டுறேன் ஜங்குக், நான் விட்டுறேன், ஆனால் நீ யாருக்காக இதை பண்ணேன்னு சொல்லு, நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக், இது மட்டும் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன், என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அல்லாட்டியாங்க விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் ரொம்ப நேரமாக கேட்டு பார்க்குறாரு. ஜங்குக் எதையுமே சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ ஆரம்புக்கு ரொம்ப கோவம் வருது. நான் தான் ஆரம் பண்ணேன், நான் தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் தயவு செஞ்சு போக விட, ஜிமன் தயவு செஞ்சு அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி தேவன் கத்திட்டுருக்காரு. ஜிமன் போய் செயின் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமன் பாஸ் அப்படின்னு சொல்ல வர்றப்போ, ஜிமன் போன்னு சொன்னேன். போ. ஜிமன் முடியாதுன்ற மாதிரி ஹிட்டாக ஷேக் பண்ணுறாரு. அப்போது ஆரம் பின்னாடி இருக்க காற்றை பார்த்துட்டு செயின் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. செயின் ஜங்கு கூட 2 ஹேண்டையும் செயினில் கட்டி போட்டு முட்டி போட்ட மாதிரி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்ட அந்த முள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அதை பார்த்து பயந்தாவது ஜங்கு சொல்லிடுவான் அப்படின்றது நினச்சி அவங்க அதை பார்த்துட்டு செம்மையாக கத்திட்டு இருக்காரு. வேணாம் அவங்க தாங்க மாட்டாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் என்னை காப்பாற்றணும்னு சொல்கிறான் அப்படின்னு ரொம்ப கத்திட்டுருக்காரு. அப்பயும் ஆரம்பத்தையுமே காதில் வாங்கிக்கல. அப்போது ஜிம்மிட்டாவது ஸ்டாப் பண்ணா ப்ளீஸ், என்னையாச்சும் ஊற்று விட்றா அப்படின்னு சொல்லிடுறேன். ஜிம்மின் முன்னாடி வரும்போது 2 காற்று அவனை பிடிச்சிடுறாங்க. என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு ஜிம்மின். அப்போது நீயும் அவங்க கூட போய் அதே மாதிரி இருக்கணுமா ஜிம்மின், வாய் மூடிட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜிம்மினையும் பின்னாடி கையை கட்டி போட்டு அப்படியே முட்டி போட வச்சிடுறாங்க. அப்போது ஜங்குக், உன்னை யார் அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்க, என்ன ரீசன், அதை மட்டும் சொல்லு, நான் உன்னையும் தெரியாமல் இப்படியே விட்டுடுறேன். ஜங்குக், என்னால் சொல்ல முடியாது, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சுட்டே அவங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆரம்புக்கு செம்ம கோவம் வருது. அதை சாட்டையாலேயே ஜங்குக் காட்டிக்கிறாரு. ஜங்குக்கால் வலி தாங்க முடியல. ஜங்குக் கத்துறாரு. அவரோட கண்ணிருந்து கண்ணீர் அப்படியே போயிட்டுருக்கு. தேங்க ஒரு பக்கம் கத்திட்டுருக்காரு, வேணாரம் விட்டுருன்னு. அப்படியே ஒரு 30 minutes போகுது.
ஜங்கு முடியாமல் அப்படியே மயங்கிடுறாரு. அப்போது ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வாட்டர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அவங்களோட கார்ட்ஸ் கிட்ட. அப்போ அவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. ஜங்குக் மயங்கினதை பார்த்துட்டு வேணாம் நிறுத்து அவன்கிட்ட அந்த உண்மையை நான் வர வைக்கிறேன், என்னை நம்பாரு, தயவு செஞ்சு என்னை நம்ப, அவனை யார் அனுப்பினாங்க என்னன்னு நான் கேட்டு சொல்கிறேன், தயவு செஞ்சு நிறுத்து, அவனுக்கு மேலே ஹர்ட் பண்ணுது ப்ளீஸ் அப்படின்னு ஒரு மாதிரி தேவனோட ஐஸ்லேருந்து அப்படி நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஆரனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது தேவங்க பார்த்துட்டு. ஏன்னா அவனை அடிக்கும்போது கூட அவன் அழலை, பட் ஜங்குக் அடிக்கும்போது அவனால் தாங்கிக்க முடியல, மாதிரி ஆகிடுறாரு. ஆரம் நான் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தேன், ஆனால் அவன் சொல்லணும். சரி ஆரம் சரி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் கேட்டு சொல்கிறேன், நான் கேட்குறேன், அவன் என்கிட்ட பேசுவான், அவன்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு நம்பிக்கையை சொல்கிறாரு. இப்போது சரி ட்ரை பண்ணிப்பாரு, ஆனால் அவன் சொல்லலைன்னா நான் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேரில் உட்காந்துடுறாரு. அப்புறம் கார்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட அந்த கையில் இருக்க அந்த செயின் எல்லாம் கழட்டி விடுறாங்க, அவனையும் கட்டி போட்டு தான் வச்சுருப்பாங்க. அப்போது ஜங்குக்கிட்ட ஓடி போகிறாரு, அவரோட கையில் இருக்க அந்த இதெல்லாம் கழட்டி விட சொல்கிறாரு. அப்போது அங்கே இருக்க கார்ட்ஸ் அதெல்லாம் கழட்டி விடுறாங்க. அப்போது அப்படியே ஜங்குக்கிட்ட அவங்களோட மடியில் அப்படியே விழுறாரு. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது, காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது, காலம் எந்த கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது, காதல் என்னை விட்டு விட்டு எங்கு சென்றது, கடவுள் வந்து பூமி மீது வாழும் போதிலும் காதல் தோல்வியாகும் போது சாக தோன்றிடும், காதல் இன்றி பூமி மீது வாழ நேர்ந்திடும், கொஞ்ச நேரம் கூட நரகம் போல மாறிடும். என்ன பாரு என்னடா சொல்ல மாட்டேன்ற, அப்படி யாரெல்லாம் நீ காப்பாற்ற ட்ரை பண்ணுற, ஜங்குக்கோட ஐஸ் க்ளோஸில் தான் இருக்குது. அப்போது டேம் கார்ட்ஸை பார்த்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, தயவு செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது லைட்டாக ஜங்குக்கோட ஃபேஸில் தண்ணி தெளித்து அவர் எழுப்புறாரு. என்ன பாரு ஜங்குக், என்ன பாருண்ணா, நான் தெரியுறேண்ணா, பேசுறது கேட்குதா கேட்குறாரு. அப்போது லைட்டாக ஜங்குக் கண்ணு ஓப்பன் பண்ணி டேம் பார்க்குறாரு. பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. நீ யாரடா காப்பாற்ற பார்க்குற, தயவு செஞ்சு சொல்லுடா, தயவு செஞ்சு சொல்லிட்டேன்னா இங்கேயே அடி வாங்கி செத்துருவாடா, என்னால் பார்க்க முடியல, நீ இப்படி இருக்காத அப்படின்னு டேம் லிட்ரலாக கெஞ்சிட்ருக்காரு. பட் ஜங்குக் எதுவுமே சொல்லலை, அவரால் பேச முடியல. ஆரம்பத்தெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, ஐயோ அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப கோபம், ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டோம் அப்படின்னு கூட இருக்கு. தேங்கிட்டே ஜங்கு கிட்ட கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போது ஆரம் எந்திரிச்சு வராரு. வந்து தேங்கு பயமாகிடுச்சு, ஐயோ ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லி. பட் ஆரம் அப்படியே நீல் டவுன் பண்ணி கிட்ட ஜங்கிட்டே அப்படியே உட்கார்றாரு. நீல் டவுன் போட்டு ப்ளீஸ்டா, எனக்கு உங்கள் 2 பேரும் ஹர்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கவே இல்லை. ஜங்குக் நீ கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்கா, பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் ஒன்று மன்னிச்சிடுறேன், தயவு செஞ்சு யாருக்காக வந்தேன்னு அது சொல்லணும், யார் அனுப்புனாங்கன்னு அது சொல்லு, பட் எதுவுமே எனக்கு நீ சொல்ல வேணாம், நான் அவங்கக்கிட்ட இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், உனக்கு எதுவுமே ஆகாது, தயவு செஞ்சு சொல்லுடா, எனக்கு தேவை இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது, எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும், நீ ஹார்ட் ஆனால் அவன் ரொம்பவே ஹார்ட் ஆகிறான், அவனை அடிக்கும்போது கூட அவன் ஆளலை, அவனை அடிக்கும்போது பாராமல் இருக்கிறத என்னைக்காவது அழுது பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜங்குக் யாருமே பார்த்துட்ருக்காரு. தயவு செஞ்சு சொல்லு ஜங்குக், யாருன்னு சொல்லு அப்படின்னு டேயாங்கும் கேட்குறாரு. இது பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி நிறைய கன்சர்ன் கேட்குது. அப்போது ஆரம் திரும்பி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக டோரை பார்க்குறாரு. அங்கே இருக்க எல்லாருமே கார்ட்ஸ், ஜிம்மன், டேயாங் எல்லாருமே டோரை பார்க்குறாங்க. அப்போது ஒரு வாய்ஸ், நைஸ் டு மீட் யூ ஆரம் ஆஃப்டர் லாங் டைம், எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். ஓகேடா, இன்னைக்கு இவ்வளோதான். அண்ட் ஐ எம் ரியலி சாரி. இனிமேல் எபிசோட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், ஒர்க், காலேஜ் அப்படின்னு.
நானும் பிஸி ஆகிட்டேன், டைகரும் பிஸி ஆகிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கும் எக்ஸாம்ஸ், எனக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ ஐம் ரியலி சாரி. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. ரொம்ப லேட் பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியும். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் இந்த எபிசோட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் மாற்றணும், இல்லை எதுவும் பிடிக்கல அது மாதிரி ஏதாச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். இல்லை ஏதாச்சும் எஃப்எஃப் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுங்கள். அண்ட் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் கமெண்ட் பார்த்தேன், ஒருத்தங்க சீக்குக் எஃப்எஃப் கேட்டிருந்தாங்க. சாரிடா, நான் சீக்குக்கெலாம் போடுறதால எனக்கு டீகுக், நான் டீகுக் டிவோட்டின்னு சொல்லலாம். டீகுக், யோன்மின், நம்ஜன் அண்ட் வயன். இதுதான் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ மாற்றி வராது. அப்படியே மாற்றி வந்தாலும் ஏதாச்சும் எக்ஸ் பாஸ்டில் அந்த மாதிரி தான் வரும். அண்ட் பட் அட் தி எண்ட் நாங்கள் அந்த கப்பிள்ஸ் சேர்கிற மாதிரி தான் வச்சுருப்போம். ஸோ ரியலி சாரி. என்னால் கண்டிப்பாக அதெல்லாம் போட முடியாது. சீக்குக் அதெல்லாம் நான் சாரி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன். பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். And thanks for watching the video da. This is your Bunny signing off. Bye bye.